தன்னுடைய பாராளுமன்ற வேட்பாளர் மாத்திட்டான். ஒரு கட்சி வேட்பாளரை மாத்தியாச்சு. ஒரு கூட்டணி கட்சி அண்ணன் பேசணும், மக்கள் கேட்கணும், கொஞ்சம் பொறுமையா தலைவா எல்லாரும் கேட்கணும். தலைவா கத்திரிங்கன்னா மைக்ல கேட்காது, பின்னாடி இருக்காங்க பாருங்க. அண்ணன் கேபி ராமலிங்கம் அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக அறிவித்த பிறகு இந்த பாராளுமன்ற தொகுதியில ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளரையே மாத்திட்டான். இன்னும் 3 கட்சிகள் இருந்தாலும் கூட இன்று களத்திலே மக்களுக்காக நாமக்கல்லிலே நின்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக தொழில் வளர்ச்சி பணியாற்றக்கூடிய பகுதி. இந்தியா வளரும் பொழுது நாமக்கல்லும் வளரும் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு இந்தியா வளருதுனாங்க ஐயா, நாமக்கல் லாரி மூலமாக இந்தியா வளருது. எங்கே சென்றாலும் கூட அது டேங்கராக இருக்கட்டும், நாமக்கல்லுடைய லாரி. சாதாரண ஒரு பொருளை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல கொண்டு போனால் கூட நாமக்கல்லுடைய லாரி.